Hi friends, welcome back to Zymax. நம்ம simplification series பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல type 9 எப்படி போறதுன்னு சொல்லி தரேன். type 8 வரைக்கும் நீங்க பார்க்கலனா என்னோட previous வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. 1/4 into 5 minus 1/5 into 6 minus 1/6 into 7 minus ... minus 1/36 into 40. பாருங்க, போன சம்ல நடுவுல பிளஸ் வச்சு பார்த்தோம். இந்த சம்ல மைனஸ் இருந்தா என்ன பண்றதுன்னு ஈஸியா சொல்லி தரேன். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. 1/4 எடுத்து எழுதிக்கோங்க. இங்க என்ன எடுக்கணும்? லாஸ்ட் நம்பர் 1/40. இங்க நடுவுல மைனஸ் இருக்கு. சோ மைனஸ் இருந்தா என்ன போட சொன்னேன்? பிளஸ் போடணும். இப்போ இதை எல்சிஎம் எடுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும். 40 ones are 40. இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 ones are 4, நடுவுல பிளஸ் சிம்பிள். சோ பிளஸ் 4 divided by 4 into 40. 40 plus 4 என்ன? 44 divided by 4 into 40. இது 4 டேபிள்ல கேன்சல் ஆகுமா? அப்போ 4 ones are 4, 4 11s are 44. அப்போ ஆன்சர் என்ன? 11/40. இதுக்கு அப்புறம் இத கேன்சல் பண்ண முடியாது. சோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அப்போ ஆப்ஷன் B is the correct answer. இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. 1/6 into 7 plus 1/7 into 8 plus 1/8 into 9 plus ... plus 1/29 into 30. இந்த சம்மும் போன சம்ல போட்ட மெத்தடே தான். இந்த क्वेश्चन ஆன்சர் கண்டுபிடிச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கரெக்ட்டான ஆன்சரை நான் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோல போட்ட சம்ஸ்ல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சா லைக் பண்ணுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஷார்ட்கட்ஸ் வீடியோ பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். Thank you friends.